சேதுவா அவங்க அப்பா வெறுத்து பேசினதுனால அவங்க ரொம்பவே மனக்கவலையில் இருந்துட்டு இருக்காரு சேதுவும். ஏன்னா சேது இப்படி தன்னுடைய அப்பாவுக்கு தெரியாமல் தமிழை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி இங்கே தாமரையாலையும் சாவித்திரியாலையும் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு முன்னாடியும் இப்போ தலை குனிஞ்சி ரொம்ப அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சாவித்திரியும் தாமரையும் சேர்ந்து அந்த புக்ஸ் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்து போட்டு அது மேலே இங்கே எண்ணெயை ஊற்றி எரிச்சிட்றாங்க. இதையெல்லாம் பார்த்து தாங்க முடியாத தமிழ் ரொம்ப கதறி கதறி அழுகிறாங்க. தன்னுடைய புக்ஸ் எல்லாம் எரியறதை பார்த்தோம். இன்னொரு பக்கம் சேது வந்துட்டு இப்படி கவலைப்பட்டு நிற்கிறத பார்த்தோம். இங்கே அழுதுகிட்டே அங்கே கார் செட்டில் போய் உட்காந்துருக்காங்க. அப்போது வெளியில் வர செய்து எல்லாம் உன்னால தான், நீ பண்ணுற ஒரு விஷயத்தால் இன்றைக்கி நானும் எங்கள் அப்பாவை வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அவர் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு என்கிட்ட பேசிட்டு போனது கிடையாது. என்னை முழுசாக வெறுத்த மாதிரி நடந்துக்கிறாரு. எல்லாம் நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கு பிறகு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்டு தமிழ் நொறுங்கி போய் உட்காந்துருக்காங்க. ரொம்ப அழுகிறாங்க. சேதுவும் வந்து தன்னை திட்டிட்டு போகிறத பார்த்ததும் இங்கே அவரால் தாங்கிக்கவே முடியலை. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த தாமரைக்கும் எங்கள் தாமரையோட அம்மா சாவித்திரி ஈஸ்வரினி எல்லாருக்குமே ரொம்ப பெரிய சந்தோஷமாயிடுது. 3 பேருமே பாருங்க, என்னடி எங்களுக்கு தெரியாமல் டாக்டருக்கு படித்து நீ பெரிய டாக்டர் ஆயிலான்னு பார்த்தியோ, அது கனவுல கூட நடக்காது. அதை நாங்கள் கனவுல கூட வந்து தடுத்து நிறுத்துவோம். என்றைக்குமே அந்த மாதிரி ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதடி. நீ இந்த வீட்டில் நீ கடைசி வரைக்கும் வேலைக்காரியாகவே இருக்க வேண்டியதுதான், அதான் உன் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் நல்ல சந்தோஷமாக சிரிச்சிட்டு போக, இது தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுக்குது. அவங்க அழுதுகிட்டே இருக்க மலர் வந்து ரொம்ப ஆறுதலாக பேசிட்டு போகிறாங்க. இங்கே பாரு தமிழ், எதுக்கும் கவலைப்படாதன்ற மாதிரி பேசிட்டு போக, இங்கே தமிழ் வந்து தன்னை மீறி அழுதுகிட்டு அங்கே படுத்துக்கிட்டு ரொம்பவே அழுதுட்ருக்காங்க. அப்போ தான் அந்த கருப்பு வராரு. வந்துட்டு இங்கே தமிழை பார்த்துட்டு தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அண்ணன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, உன்னால் நடந்த பிரச்சனை முழுக்க முழுக்க நீ தான் சரி பண்ணி ஆகணும். ஆரம்பத்தில் நீ சொன்ன ஒரு சின்ன ஒரு விஷயத்தால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. ஒருவேளை இங்கே மாமாவை நீ போலீஸில் பிடிச்சு கொடுக்காம இருந்திருந்தாலாவது இந்த விஷயத்துக்கு எப்படியாவது இங்கே செய்து அவங்க அப்பாவை சம்மதிக்க வச்சிருப்பான். உன் மேலே எல்லாருக்குமே கோவம் இருக்கிறதுனால இப்போ நீ படிக்கிறத கூட அவங்க வந்துட்டு ஒரு எதிரியாக தான் பார்ப்பாங்க. அதனால தான் உனக்காக எதுவுமே அவங்க செய்ய மாட்டாங்க. இங்கே நடந்ததை நினச்சி கவலைப்படுறத விட நடக்க போகிறது இனிமேல் எப்படி நம்ம மாற்றலான்ற மாதிரி யோசித்தமிழ்னு இங்கே ஆறுதலாக பேசிட்டு போகிற வார்த்தைகள் அவங்களுக்கு மிகப்பெரிய மருந்தாக தான் இருக்குது. அதுக்கு பிறகு எங்கள் தமிழ்ச்செல்வியில் கண்ணை தொடச்சிட்டு, எந்த வாயால் என்னை படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே வாயால் நீ படி தமிழ்னு சொல்கிற அளவுக்கு நான் மாற்றி காட்டுவேன்னு எங்கள் தமிழ்ச்செல்வி ஒரு வைராக்கியத்தோடு தான் இருக்காங்க. அடுத்த நாள் இங்கே ராஜாங்கத்துக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோனை பேசினதுமே ரொம்ப அதிர்ச்சியில் அப்படியே இருக்காங்க. என்னடா என்னாச்சு அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்ட எங்கள் அப்பாத்த கேட்குறாங்க. அப்படி சரிஞ்சு உட்கார ராஜாங்கம் இங்கே எதுவுமே பேச முடியாமல் இருக்கிறத பார்த்ததும் எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. என்னாச்சு அண்ணன் எங்கள் பக்கத்தில் அவங்க தம்பிங்க எல்லாருமே ஓடி வர, இங்கே அதுக்கு பிறகு ராஜாங்கம் சொல்கிறாங்க, யார் ஃபோன் பண்ணதுன்னு சொல்லி கேட்கும்போது பஞ்சாயத்து தலைவர் தான் ஃபோன் பண்ணார் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே என்னாச்சு, எதுவும் மறுபடியும் எதுவும் பிரச்சனையா, மறுபடியும் அந்த செல்லப்பாண்டி எதுவும் பிரச்சனை பண்ணுறானா, இங்கே அவள் பொண்ணை வெளியில் தங்க வச்சிருக்கோன்றது தெரிஞ்சு திரும்ப அவளை வீட்டுக்குள்ளே அனுப்பணுன்றதுக்காக திரும்ப வேறு ஏதாவது அங்கே கோல்மால் வேலை பண்ணுறானான்னு அப்பா கோவப்பட, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்தா, கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்லிட்டு தான் சொல்ல வந்த விஷயத்த சொல்கிறாங்க. நேற்று நம்ம குடும்பத்தில் நடந்த பிரச்சனை வெளியில் எப்படி தெரிய வந்ததுன்னு சொல்லும்போது அதுக்கு சாவித்திரியும் தாமரையும் வேறு யாரும் சொல்லியிருப்பான், இந்த தமிழ்ச்செல்வி தான் போய் சொல்லியிருப்பான்னு சொல்கிறாங்க. நான் இங்கே தமிழ்ச்செல்வியை கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு வராங்க கருப்பு. கூட்டிகிட்டு வந்த உடனே எங்கள் தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க, நம்ம குடும்பத்தில் 4 செவத்துக்குள்ளே நடந்த விஷயம் வெளியில் தெரிகிற அளவுக்கு நீ யார்கிட்ட போய் சொன்னேன்னு சொல்லி கேட்கும்போது, நான் யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் சொல்லலைங்க. அப்படி நான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட கூட பேசக்கூடாதுன்னு முடிவெடுத்து தானே இந்த வீட்டுக்கும் நானும் வந்திருக்கேன். அப்படி இருக்கப்போ அவங்கக்கிட்ட நான் பேசவும் இல்லை, நான் யார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லவும் இல்லை அப்படின்னு இங்கே தமிழ்ச்செல்வி ஒரே போடுறாங்க. அதுக்கு பிறகு இங்கே ராஜாங்க சொல்கிறாங்க, நம்ம குடும்பத்தில் நடந்த விஷயம் நம்மளை மீறி போனதுக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாரும் முன்னாடி கேட்கும்போது, இவ தானே என்ன, இவளாக தான் இருக்குன்னு சொல்லும்போது, சும்மா நான் நிறுத்து சாவித்திரி, இங்கே சேது ஒரு சின்ன பிரச்சனை ஆரம்பித்தானா அதை நீ இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்கியிருக்க. நீ எதுக்கு தேவையில்லாமல் அந்த புத்தகங்களெல்லாம் இங்கே வீட்டுக்கு முன்னாடி கொண்டு போய் போட்டு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கொளுத்துனேன். அதுதான் இப்போ பெரிய பிரச்சனையே. இங்கே தமிழ் கதறி அழுகிறதையும் தமிழ் சொல்கிறத காதில் வாங்காமல் நீயும் தாமரையும் சேர்ந்து அந்த புத்தகங்களெல்லாம் போட்டு எரிச்சதுக்கு காரணமே இப்போ எனக்கு அது எவ்வளோ பெரிய பின்னடைவாக வந்து நிற்கிது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னாச்சு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்குறாங்க சாவித்ரி. அதுக்கு பிறகு ராஜாங்க சொல்கிறாங்க, நம்ம குடும்பத்தில் நடந்த இந்த விஷயம் ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. இங்கே எம்எல்ஏவுக்கு நிற்கிற எனக்கு ஓட்டே போடக்கூடாதுன்னு அவங்க முடிவு எடுத்திருக்காங்களாம் அப்படின்னு சொல்கிறத கேட்டதும் இங்கே ஈஸ்வரியிலேருந்து எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க, அவங்க குடும்பத்தில் நடக்காத பிரச்சனையா என்ன, அதுக்காக எப்படி இல்லாமல் முடிவெடுப்பாங்கன்னு ஈஸ்வரி சொல்ல, அதுக்கு ராஜாங்க சொல்கிறாங்க,
ஊருக்கு ஒரு தலைவரா இருந்துகிட்டு, அவங்க குடும்பத்துல நடக்கிற பிரச்சனை 4 பேருக்கு தெரிய வந்ததுன்னா, அது இப்படித்தான் போய் முடியும். இங்க நான் இவள மருமகளா இந்த வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வரல. ஆனா, இவ கூட்டிட்டு வந்ததே பெரிய விஷயம் தானே! அவள வீட்டுக்குள்ளேயும் தங்க வைக்காம, வெளியில தங்க வச்சிருக்கிறதுக்கு காரணம் அவளுக்கு குடுக்குற ஒரு தண்டனை தான். ஆனா, அதெல்லாம் ஒரு பக்கம் இங்க சில பேர் புரிஞ்சுக்கிட்டாலும், இங்க படிக்கணும் அப்படின்றது அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பமா, அதுல நம்ம தலையிடுறது மிகப்பெரிய தப்பாம்மா. இதெல்லாம் ஊர்க்காரங்களே பேசி முடிவெடுத்திருக்காங்க. இப்படி இவர் எம்எல்ஏவா வந்துட்டார்னா, தான் வீட்ல நடக்கிற அதே மாதிரி தானே மற்றவங்க வீட்லேயும் இருக்கணும்னு நினைப்பாரு. தான் வீட்டில் ஒரு பொண்ணு படிக்கக்கூடாதுன்றதுக்காக இப்படி புக்கெல்லாம் கொண்டு வந்து வெளியில் போட்டு எரிச்சு கொடுமைப்படுத்துகிறாங்களே, இவர் எம்எல்ஏவை வந்தால் மக்களுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு அப்படி என்னத்தை நல்லது செஞ்சிட போகிறாருன்னு சொல்லி ஊரில் இருக்கவங்க எல்லாரும் ஆள் ஆளுக்கு பேசிக்கிறத இங்கே காதில் வாங்கினதுனால பஞ்சாயத்து தலைவரும் எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னார். என்னப்பா இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுக்கு வீட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் சொன்ன விஷயம் எனக்கு சரின்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னதுமே, என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு எங்கள் ராஜா சொல்கிறாங்க, நம்ம வீட்டு மருமகளாக இருந்தால் தானே அவளை படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான உரிமை நமக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது இங்கே தாமரையும் அதே நேரம் சாவித்திரியும் அவளை படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான எந்த உரிமை அவளுக்கும் இல்லை, எனக்கும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவளுடைய புத்தகங்கள் எல்லாம் கொண்டு போய் எரிச்சது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு இங்கே ராஜாங்க சொல்லும்போது, இங்கே சாவித்திரியும் தாமரையும் அதுக்கு இங்கே தாமரையும், என்ன மாமா இப்படி சொல்லிப்பட்டீங்க, இப்படி உங்களை இந்த எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்படுத்திவிட்டு இப்போ அவள் இந்த வீட்டிலேருந்து சந்தோஷமாக படிக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது, அவள் இந்த வீட்டில் இருந்தால் தானே அங்கே வெளியில் கார் செட்டில் தானே தங்கியிருக்கா, மற்றவங்களுக்காக தானே நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம், விருப்பப்பட்டா இருக்கட்டும், விருப்பம் இல்லையா இந்த வீட்டை விட்டு வெளியில் தாராளமாக போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, படிக்கிறதும் படிக்காததும் அவங்க வீட்டு விருப்பம். ஒருவேளை என் பையனுக்கு கட்டி வச்சு ஒரு சின்ன மருமகளாக இந்த வீட்டில் இருந்திருந்தான்னா, இந்த வீட்டில் படிக்கணும்னு முடிவு எடுத்திருந்தா கூட அப்பா அதை பற்றி யோசிச்சிருந்திருப்பேன். ஆனாலும் அப்பவும் அதுக்கான முடிவை நான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்க மாட்டேன். இப்போவும் அந்த உரிமையை சொல்கிறதுக்கு, அந்த முடிவை சொல்கிறதுக்கான உரிமை எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. அதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லும்போது, இங்கே தமிழ்ச்செல்விக்கு அப்படியே கொஞ்சம் கலங்கி வருது. பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே சேதுவை பார்க்குறாங்க. சேது, என்னப்பா இருந்தாலும் நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. நீ பண்ண ஒரு விஷயம் இப்போ எந்த அளவுக்கு என்னை வந்து பாதிக்குது தெரியுமான்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது சொல்கிறாங்க, தமிழ்ச்செல்வி படிக்கிறதுனால எனக்கு எந்த லாபமும் இல்லை, நட்டமும் இல்லை. படிக்க வைக்கிறேன்னு நான் சொல்லவும் இல்லை. அது அவளுடைய விருப்பம்னு சொல்லிட்டு போக, இதில் தலையிடுறதுக்கான உரிமை நம்ம குடும்பத்தில் இருக்க யாருக்குமே இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவள் யாரும் நாம் யாரும், அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தாமரை, இது உனக்கும் தான் சொல்லிட்டு இங்கே ரொம்ப கண்டிஷனாக பேசிட்டு அங்கேருந்து போக, எங்கள் தாமரை அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாங்க தமிழ்ச்செல்வியை. தமிழ்ச்செல்விக்கு மனசளவில் ஒரு சந்தோஷம் இருந்தாலும், நம்ம யாரோன்ற மாதிரி சொல்லிட்டு போனதை நினச்சி இன்னொரு பக்கம் வருத்தத்தில் நிற்க, தமிழ் அங்கேருந்து கிளம்பும்போது இங்கே ஈஸ்வரி தாமரை கூடவே சாவித்திரின்னு நிற்க சொல்கிறாங்க. என்னடி நினச்சதை சாதிச்சிட்டோன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறியான்னு சொல்ல, அப்படி நான் எதுவுமே நடக்கலையே, என்னால் எதுவுமே இந்த வீட்டில் பிரச்சனை வரலையேன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் இவ்வளோ பிரச்சனை ஆகிட்டுருக்கிறது உன்னால தானே, என் அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்புனது நீனு, இங்கே சேதுவோட மனசை மாற்றி அவனை படிக்க வைக்க சொன்னது நீனு, இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே நடக்கலைன்னு எப்படி உன்னால் சொல்கிறதுக்கு மனசு வருதுன்னு எங்கள் சாவித்திரியும் கேட்குறாங்க. அதெல்லாம் அவளுக்கு மனசுன்னு ஒன்று இருந்தால் தானேமான்னு எங்கள் தாமரை சொல்ல, எங்கள் தமிழ் எதுவுமே பேசாமல் திரும்ப போக, நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம், எங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டு தமிழில் வந்துட்டு கேட்குறாங்க. தமிழ் அப்போ சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் எதுவுமே சொல்லலை, நீங்கள் செஞ்ச செயலை 4 பேர் பார்த்ததுனால தான் இப்போ திரும்பவும் நான் படிக்கலாமா வேண்டாமான்றதை என் முடிவை எடுத்துக்க சொல்லிட்டு எங்கள் மாமாவும் போயிட்டாரு. இனிமேல் அந்த முடிவை நான் தான் எடுத்தாகணும். என்னுடைய முடிவில் நீங்கள் தலையிடுறதுக்கு எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது. படிக்கிறதும் படிக்காததும் அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். இதில் தலையிடுறதுக்கு முதல்ல நீங்கள் யார்? இந்த வீட்டுக்கு மருமகளே இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கப்போ நீங்கள் எதுக்காக என் விஷயத்தில் தலையிடுறீங்க அப்படின்னு எங்கள் தமிழ் கேட்க, தாமரைக்கும் சாவித்திரிக்கும் செருப்படி விழுந்த மாதிரி இருக்குது. இங்கே ஈஸ்வரி, எங்கள் வீட்டில் உள்ள ஆளுங்களை நீ எதிர்த்து பேசுவியான்னு சொல்லும்போது, என் வழியில் யார் குறுக்க வந்தாலும் அவங்கள நான் கேள்வி கேட்க தான் செய்வேன்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ் வந்துட்டு ரொம்ப திமிராட பேசிட்டு போகிறத பார்த்ததும் ரொம்ப ஆச்சரியத்தோடு நின்றுட்டுருக்காங்க. இவள் படிக்க போகிறோன்ற திமிரில் பேசுகிறான், அது எப்படி தான் நடக்குதுன்னு நம்மளும் பார்த்துடலான்னு இங்கே ரொம்ப வைராக்கியத்தோடு இவங்க 3 பேருமே உள்ளே போகிறாங்க. ஆனால் தமிழ் வந்துட்டு, என்ன தான் நான் படிக்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக படித்தே தருவேன், ஆனால் அதை தடுக்க உங்களால் முடியவே முடியாது. என்னால் எங்கள் மாமாவுக்கு நல்ல பேரை மட்டும்தான் நான் இனிமேல் ஏற்படுத்தி கொடுப்பேன். நான் டாக்டருக்கு படித்து அவருக்கு எந்த வகையில் நல்லது செய்ய போகிறேன்றதை மட்டும் பாருங்கன்னு
எங்கள் தமிழ்ச்செல்வி இன்னும் பெரிய வைராக்கியத்தை கையில் எடுத்துக்கிட்டு எங்கள் காசட்டுக்கு போகிறாங்க. அதுக்கு பிறகு இங்கே ஈஸ்வரி வந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன். ஈஸ்வரியோடைய பையன் இவளை ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும், இப்படி தன்னுடைய அம்மாவை தினமும் ஏதாவது ஒரு வகையில் கஷ்டப்படுத்தி புலம்ப விட்டுட்டே இருக்கான். இவன் இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு நினச்சோம், ஆனால் கடைசியில் அவன் அப்பனால் இங்கே கார்செட்டில் வந்து தங்குற அளவுக்கு ஆயிடுச்சு. கார்செட்டில் இருக்கிறவன் நாளைக்கு வீட்டுக்குள்ளே வந்துட்டானா என்ன பண்ணுறது? அதுக்கு முன்னாடி இவளுக்கு ஒரு பேரை கட்டி இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடணும் அப்படின்னு எங்கள் சேதுவோட தம்பியை வந்துட்டு யோசிக்கிறாங்க. அதுக்காக இங்கே சேதுவோட தம்பி என்ன செய்கிறாங்கன்னா, தனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை வந்துட்டு ஏற்பாடு பண்ணுறாங்க. இங்கே பாருடா, நைட்டு தமிழ்ச்செல்வி அந்த கார் செட்டில் வெளியில தான் படுத்து தூங்கிட்டு இருப்பான். இப்போ நீ அவள் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேனா, நான் அங்கே இருந்து சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கண்டிப்பாக நீ தான் இங்கே வந்திருக்கன்ற மாதிரி நான் ஏதாவது ஒரு பேரை கட்டி அவளை அசிங்கப்படுத்தி இவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவளை இப்போவே அந்த இடத்த விட்டு நான் வெளியில் அனுப்பி விட்டுருவேன். அதுக்கேற்றது போல் நீ நடந்துக்கோ. தமிழ்ச்செல்வி தான் வர சொன்னான்ற விஷயத்த நீ தான் சொல்லணும் அப்படின்னு அந்த ஆளுக்கிட்ட சொல்லி பணமும் கொடுக்க, சரிண்ணே அவ்வளோதானே நான் பார்த்துக்கிறேன், எத்தனை மணி எந்த டைம்னு என்கிட்ட சொல்லிடு, நான் வந்துடுறேன்னு சொல்லி அதுக்கான பணத்தையும் வாங்கிக்கிறாங்க. இங்கே அதுக்காக வீட்டில் வந்துட்டு ரெடியாக இருந்துட்டு இருக்காங்க. நைட்டு போல் ஈஸ்வரி வந்து கேட்குறாங்க, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி ஏதேதோ சமாளிச்சுட்டு அங்கே மாடியில் நின்று பார்த்துட்டே இருக்க. கொஞ்ச நேரம் உள்ளே போவோம். அவன் வந்ததுக்கு பிறகு சத்தம் போட்டதுக்கப்புறம் யதார்த்தமாக கிளம்பி ஓடி வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே தமிழ்ச்செல்வி சத்தம் போடுறதுக்குள்ளே எப்படியாவது நம்ம வந்துட்டு கையும் களமாக பிடிச்சி வீட்டில் இருக்கவங்க கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏற்றது போல தான் இங்கே வந்து அவனும் வராங்க. வந்து நின்றுட்டுருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இங்கே தமிழ்ச்செல்வி படுத்திருக்கதே பார்க்குறாங்க. இந்த பொண்ணை தான் அவன் சொன்ன ஆளா? சரி சரி, எப்படியும் இங்கே தானே படுத்திருக்கா, நம்ம இங்கே இருப்போம். அவன் சொன்னது போல் இங்கே எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்த பிறகு தமிழ்ச்செல்வி தான் வர சொன்னா. நான் தமிழ்ச்செல்வியை முன்னாள் காதலை, நாங்கள் 2 பேரும் ஸ்கூல் படித்தப்போ காதலிச்சோன்னு இப்படி ஏதாவது ஒரு பொய்யா சொல்லி இங்கே தமிழ்ச்செல்வி அசிங்கப்படுத்துவோம். அதனால தான் இவ கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு கூட பிளான் பண்ணான்னு இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியே ஆகணும். அவன் சொன்னது போல் எல்லாத்தையுமே சொல்லலான்னு எங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் தான் காலுக்கு கீழே வந்த பாம்பு இங்கே அவனை கடிக்க அவன் வழியில் கத்த, இதை பார்த்த தமிழ்ச்செல்வி பதறி அடிச்சு, யார் நீங்கள், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கேட்குறாங்க. இங்கே வாயில் நுரத்தடுறதை பார்த்ததுமே தமிழ்ச்செல்விக்கு எதுவுமே புரியலை. அப்போ தான் அங்கே அவர் காலில் பாம்பு கடிச்சிருக்கதை பார்த்துட்டு தனக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை இங்கே வந்து அப்படியே பண்ணி விடுறாங்க. பண்ணிவிட்டு அவரை காப்பாற்றியும் விட்டுறாங்க. என்னாச்சு, இங்கே இந்நேரம் வந்திருப்பான்ல, சரி நம்ம அதுக்குள்ளே எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிட்டு ஈஸ்வரிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா நான் தான் இப்படி ஒரு பிளான் பண்ணேன், நான் இந்த மாதிரி சொன்னான் எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லிடுவியோன்னு நினச்சேன்னு சொல்ல, என்னடா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா, இப்படி நீயே ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி அப்புறம் கடைசியில் நம்ம எல்லாரும் சேர்ந்து மாட்டிக்கிறதுக்கான்னு சொல்லும்போது, அதெல்லாம் இந்த தடவை நம்ம மாட்டவே மாட்டோமா, அந்த அளவுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன். வந்திருக்கவன் கண்டிப்பாக எதையுமே சொதப்ப மாட்டான், அவங்ககிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லி தான் நான் இங்கே வர சொல்லியிருக்கேன். அவனும் நேரம் வந்திருப்பான், நீ தான் ஏதாவது செய்யணும், எல்லாரையும் கூட்டிகிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒன்று ஈஸ்வரி வந்துட்டு கீழே வந்து ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி இங்கே சத்தம் போட, என்னாச்சு எதுக்குடி இந்த நடு ராத்திரியில் கிளம்பி சத்தம் வச்சுட்ருக்கன்னு சொல்ல, நம்ம குடும்ப மானமே போகுதே, இந்த தமிழ்ச்செல்வி என்னெல்லாம் காரியம் பண்ணிட்டு இருக்கா பாருங்க, வெளியில் அவளை கார் செட்டில் தங்க வச்சதே தப்பாக போச்சு, அவளுக்கு இதுவே சாதகமாக போயிடுச்சு போல, இங்கே பாருங்க அவள் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு, இங்கே வாங்க நானே கூட்டிகிட்டு போகிற காட்டுறேன்னு சொல்லி இங்கே வெளியில் வராங்க. வெளியில் வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் அங்கே கார் செட்டில் ஒரு லைட்டாக அப்போ தான் வந்து போடுறாங்க. அப்போ தான் வந்துட்டு தமிழ்ச்செல்வி அவருக்கு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு அவர் காலில் கட்டை போட்டு விட்டுட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. யாரடி இவன் அப்படின்னு எங்கள் அப்பத்தா கோவப்பட, யாருன்னு தெரியல அப்போ இங்கே திடீர்னு சத்தம் கேட்டது, கிளம்பி பார்த்தா இவருக்கு பாம்பு கடிச்சிருச்சு, யார் என்னன்னு கூட தெரியல அப்பத்தான்னு சொல்லும்போது, என்னடி என்னடி கதை கட்டுறியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஏய் யாரிட நீ உண்மையை சொல்லுடா அப்படின்னு கேட்கும்போது அவரால் பேசக்கூட முடியலை. உடனே இங்கே சேதுவோட தம்பி சொல்கிறாங்க, அண்ணன் இவன் யாருன்னு தெரியலையா, இதுதான் நம்ம தமிழ்ச்செல்வி காதலிச்ச பையன் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்ச்செல்வி ஆச்சரியத்தோட, ஐயோ அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, எனக்கு இதுக்கு முன்னாடி வர நான் பார்த்தது கூட கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இல்லைன்னு இவங்க 2 பேரும் காதலிச்சிருக்காங்க, காதலிச்சிருந்தனால தான் இப்போ இவங்களால பிரிய முடியாமல் இருந்ததுனால தான் இங்கே மாமா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினச்சாங்க. கடைசியில் கல்யாணத்தை நிறுத்த முடியல. சரி கல்யாணம் பண்ணிட்டு வந்த இடத்துல இந்த சொத்து பத்து நகை எல்லாத்தையும் பார்த்ததுக்கு பிறகு மனசு மாற்றிக்கிட்டு தானே உன் கூட வாழவே ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே சேதுவே இங்கே வந்துட்டு ஒரு பலார்னு ஒரு அறைய விடுறாங்க தன்னுடைய தம்பிக்கு. நீ என்ன தப்பு வேணான்னு சொல்லு, என்ன குறை வேணான்னு சொல்லு, ஆனால் அதுக்காக தமிழ்ச்செல்வியை பற்றி தப்பாக பேசுவியான்னு சொல்லி ஒரு அறை விட இங்கே அப்படியே கன்னத்தில் கையை வச்சபடி நிற்க, என்னடா சேது இதெல்லாம்னு இங்கே ராஜாங்க கோவப்பட்டு கேட்க, இங்கே பாருங்க அப்பத்தா இவர் மயக்கமாயிட்டாரு, நீங்கள் ஏதாவது சொல்லுங்க அப்பத்தா, எனக்கு தெரிஞ்ச வைத்தியம் வரைக்கும் நான் இவருக்கு பார்த்துட்டேன், அதனால் இவர் உயிர் பழைச்சிருவார், ஆனால் இதுக்கப்புறமே இவரை ரொம்ப நேரம் இங்கே வச்சிட்டு இருக்க முடியாது, பேசாமல் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே தமிழ்ச்செல்வியை பேசுகிறத கேட்டுட்டு இங்கே கருப்பண்ணை வந்து ஓடி போய் டாக்டரையே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்து அவருக்கு வைத்தியம் பார்த்ததுக்கு
பிறகு மயக்கம் தெளிது. பரவாயில்லம்மா, சரியான நேரத்தில் இவரை காப்பாத்திருக்குன்னு சொல்லி அங்கே தமிழ்ச்செல்வியும் பாராட்டிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்ப, ஆமாம் நீ யாருப்பா, எதுக்கு இந்த நேரத்தில் வந்தேன்னு சொல்லி கேட்க, அங்கே வந்திருக்கவன் எதுவுமே பேச முடியாமல் எங்கள் சேதுவோட தம்பியை பார்க்க, என்னையில எதுவும் போட்டு கொடுத்துறாத அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க எங்கள் சேதுவோட தம்பி. அப்போ தான் எங்கள் தமிழ்ச்செல்வி இதெல்லாம் கவனிக்கிறாங்க. அது ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கும்போது, அண்ணன் நீங்கள் உண்மையை சொல்லுங்க அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் யாருக்கும் எதுக்கும் பயப்பட வேண்டாம், ஏன் வந்தீங்க எதுக்கு வந்தீங்கன்ற விஷயத்த நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, வந்த விஷயத்தையும் எங்கள் சேதுவோட தம்பி தன்னை பார்த்து இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்ற சொன்ன விஷயத்தையும் எல்லாத்தையுமே போட்டு உடச்சிட்றாங்க. ரொம்ப நன்றிம்மா தங்கச்சி, நான் உன்னை தப்பாக வந்துட்டு சித்தரிக்கணுன்றதுக்காக தான் என்னை இவன் வர சொன்னான், ஆனால் நீ என் உயிரை காப்பாற்றிருக்க, உன்னை நான் என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேமா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நன்றிமா அப்படின்ட்டு நான் இங்கேருந்து கிளம்புறாங்க. அண்ணன் பார்த்து போங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வி சொல்ல, எங்கள் அப்பத்தா பல்லார்னு ஒரு அறை ராஜாங்கையும் அறை கொடுக்குறாங்க. என்ன ஈஸ்வரி, உன் பையன் இப்படியெல்லாம் பண்ணுறான், நீ என்னடானா அவனுக்கு சப்போர்ட்டாக நின்றுட்டுருக்கியா, உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்க, சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரியாது மாமா, தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயத்த நானே எப்படி செய்ய விட்டுருப்பேன், எனக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடுவேனா அப்படின்ற மாதிரி இங்கே எந்த தப்புமே செய்யாத மாதிரி ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே தமிழ்ச்செல்வி எங்கள் கண்களையும் நிற்க, சேதுக்கு வந்து இங்கே என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. தமிழ்ச்செல்விக்கு இவ்வளோ பெரிய ஒரு பேராபத்து வந்ததை நினச்சி அவருமே வந்து கொஞ்சம் கலங்கி போய் தான் நிற்கிறாரு. உடனே அடுத்த நாள் பொழுது விடிஞ்ச கையோட இதை பற்றி பேசிக்கலான்னு எல்லாருமே கிளம்பி போக, எங்கள் தமிழ்ச்செல்வியை அந்த நடு ராத்திரிலையும் அந்த இடத்துலையே தான் விட்டுட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் தமிழ்ச்செல்விக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரியலையே, என்ன பிரச்சனை வரும் எப்படி சமாளிப்பான்னு தெரியலேன்னு ஒரு வித பதட்டம் மனசுக்குள்ளே ஓடிட்டு தான் இருக்குது. என்ன இருந்தாலும் அந்த கோபத்தையும் வெளிக்காட்டிட்டு தான் இருக்காங்க, பாசத்தை வெளிக்காட்ட முடியாமல். இப்படி உள்ளே போகிற சேது அவங்க நினைப்பில் இருக்க மேலே மாடியில் போய் தூங்காமல் எங்கள் தமிழ்ச்செல்விக்கு காவலாக இருக்கிற மாதிரி யாருக்குமே தெரியாமல் மாடியில் நின்று பார்த்துட்டே இருக்காங்க. தமிழ்ச்செல்வியும் அதை கவனிக்காமல் அங்கே படுத்து தூங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறத அப்போ சேதுவும் பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்த நாள் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே திரும்பவும் பஞ்சாயத்து தலைவர் வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணுறவங்க, என்னாச்சு ராஜாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் எல்லாரும் வீட்டில் உள்ளவங்க கேட்க, ராஜாங்கம் வந்து விஷயத்த சொல்கிறாங்க. நானே நேற்று நைட் இதை பற்றி யோசித்தேன். இப்போ நம்ம வீட்டு பொண்ணுக்கு, நம்ம வீட்டில் பொண்ணுன்னு சொல்லக்கூடாது, நம்மளை நம்பி வந்த பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய பேராபத்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாலே வந்திருக்கு. இதுக்கப்புறம் அந்த பொண்ணை வெளியில் தங்க வைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். இது பஞ்சாயத்து வரைக்கும் போயிருக்கு. இன்னும் இது பல பேரை கூட்டி திரும்பவும் பஞ்சாயத்து பண்ணுறதுக்குள்ளே நம்மளே இதுக்கான முடிவை எடுத்தாகணும்ல அப்பத்தான்னு சொல்லும்போது, ஆமாண்டா நீ சொல்கிற போது நானே நினச்சேன், தமிழ்ச்செல்வி மேலே இருக்கிற கோவத்தில் இவன் ஏதோ செஞ்சுவிட்டான், அதுக்காக இவனையும் தண்டிச்சிட முடியாது. அதே போல் தமிழ்ச்செல்வி மேலேயும் தப்பு இருக்குது, அதுக்காக அவளை அங்கேயே இருக்க வச்சு நம்மளும் தண்டிச்சிட முடியாதுல்ல. இந்த வீட்டுக்கு ஒரு மருமகளாக இல்லைனாலும் வேலைக்காரியாக இருந்துட்டு போகட்டும் தானே ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஏன் அங்கே தமிழ்ச்செல்வி இருந்து கஷ்டப்படணும்? நம்ம பேரப்பிள்ளை வயிற்றுல வச்சுட்டு அந்த நடு ராத்திரில் அவள் தூக்கமும் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கதை பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக தாண்டா இருக்குது. அவள் தூங்குறாளோ இல்லையோ, ஆனால் அவள் வயிற்றில் இருக்கிற குழந்தை நல்ல விதமாக வளரணும்ல. அது மட்டும் இல்லாமல் பாம்பு பூட்டு பூச்சியெல்லாம் அலைஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் அவளுக்கு பாதுகாப்பு தானே முக்கியம். அந்த பாதுகாப்பை நம்ம கொடுக்க தவறிடக்கூடாது ராஜாங்கன்னு சொல்லும்போது, நானும் அதே தாம்மா யோசித்தேன். அதில் தமிழ்ச்செல்வியை எங்கள் வீட்டில் வந்து இருக்க சொல்லுங்கள், ஆனால் அதுக்காக இங்கே சேது ரூமில் போயெல்லாம் இருக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. சேதுவும் எதுவுமே பேசாமல் அமைதியாக மேலே போக, இங்கே தான் போட்ட பிளானெல்லாம் இப்படி சொதப்பிரிச்சேன்னு நினச்சி எங்கள் ஈஸ்வரியோட மகன் இருந்துகிட்ருக்க தன்னுடைய மகனை பிடிச்சி திட்டுறாங்க. ஏன்டா தேவையில்லாத வேலை பண்ணிகிட்ருக்கேன், நீ பார்க்குற வேலையால் இப்போ பாரு எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு பார்த்தியா. இப்போ வீட்டுக்கு வெளியில் இருந்தவ வீட்டுக்குள்ளே வந்துட்டா, வீட்டுக்குள்ளே வந்தவ என்னை யார் யார் மனசில் இடம் பிடிக்க போகிறான்னு தெரியல. அப்படி ஒன்று மட்டும் நடந்துடவே கூடாது. என்னை கேட்காம நீ இனிமேல் எந்த ஒரு செயலையும் ஈடுபடக்கூடாது, செய்யவும் கூடாதுன்னு இங்கே ஈஸ்வரி கண்ணா பின்னான்னு அந்த பையன்கிட்ட திட்ட அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. மலருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இந்த மாதிரி வாசு பண்ணது. பிடிக்காம இப்படி எதுவுமே பேசாமல் அமைதியாக அவங்களுக்கு கிச்சனுக்குள்ளே போக, எங்கள் தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ளே பெட்டி படிக்கையோட வரதை பார்த்து தாமரை, ஈஸ்வரி, சாவித்திரின்னு எல்லாருமே அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. வர்ற இங்கே தமிழ்ச்செல்வியும் சவால் விடுற மாதிரி தான் 3 பேர்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்பத்தான் கேட்குறாங்க, என்னடி அவளுங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, போடி உள்ள அப்படின்னு சொல்லி இங்கே தன்னுடைய ரூம் பக்கத்தில் இருக்க இன்னொரு ரூமுக்கு இங்கே வந்து தமிழ்ச்செல்வி அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே ரூம் வரையும் வந்துட்டேன், இன்னும் கொஞ்ச நாளையில் எப்படியும் மேலே மாடியில் இருக்க ரூமுக்கு போய் அங்கே இருக்க என் சேதுவோட மனசில் இடம் பிடிக்காமல போயிட போகிறேன். அது சீக்கிரமாக நடக்க தான் போகுது. பொறுமை மட்டும்தான் அவசியம். அந்த பொறுமையை கடைப்பிடிச்சா போதும். என் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்லது எல்லாமே தானாகவே வந்து நடக்கும். இப்போ படிக்கிறதுக்கான எல்லா உரிமையும் கொடுத்தாங்க. அதே போல் தனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, தான் பேர குழந்தை நல்லபடியாக பிறக்கணுன்றதுக்காக இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க. இன்னும் போக போக என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ இல்லையோ, ஆனால் நான் நினைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீட்டில் நடத்தி காட்ட போகிறேன்னு இங்கே பயங்கரமான ஒரு யோசனையில் தான் தமிழ்ச்செல்வியும் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்துகிட்ருக்கேன். ஆனால் இங்கே 3 பேருக்கும் ரொம்ப வைத்தறிச்சல்லையும் அதே நேரம் ரொம்ப டென்ஷன்லையும் இருக்காங்க. இந்த தமிழ்ச்செல்வியால் இன்னும் இந்த வீட்டில் வந்துட்டு என்னெல்லாம் நடக்க போகுதோன்னு தெரியலேன்னு அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்கன்னு கூட சொல்லலாம். இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க நேரத்தில் இங்கே செல்லப்பாண்டி வேற சேதுவை பார்க்குறேன்னு போய் அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அவங்க உள்ள மன வருத்தமாகி இங்கே
செல்லப்பாண்டி வீட்டுக்கு போய் அதை பற்றி புலம்பிகிட்டு இருக்காங்க. அப்போ செல்லப்பாண்டி இங்கே தமிழோட அம்மா கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி புலம்பிகிட்டு இருக்க தமிழோட அம்மா வந்து ஒரு முக்கியமான முடிவெடுக்கிறாங்க. இங்கே ஏற்கனவே எங்கள் தமிழை அங்கே அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லி ஏற்கனவே இங்கே கார் செட்டில் வெளியில் தங்க வச்சிருக்கதா சொல்லி நான் கேள்விப்பட்டேன். பஞ்சாயத்து தலைவர் மூலமாக எல்லா நியூஸும் எனக்கு வந்துகிட்டு தானே இருக்குது. இதுக்கப்புறமும் நான் பொறுமையாக என்ன பண்ணுறது, நான் போய் நேரில் ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன்னு சொல்லும்போது எங்கள் செல்லப்பாண்டி அதெல்லாம் நீ போகக்கூடாது, நீ போனால் பிரச்சனை தான் வரும்னு சொல்லி தடுக்கிறாங்க. இதுக்கப்புறமும் என்னங்க மான மரியாதைன்னு எல்லாமே போனதுக்கு பிறகு இதுக்கப்புறம் என் பொண்ணு கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லி தமிழோட அம்மா ரொம்பவே ஆக்ரோஷமாக அந்த வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. போகிறவங்க வெளியில் நின்று ஐயா ஐயான்னு சொல்லி சத்தம் போட யார் அதுன்னு சொல்லி எல்லாருமே வெளியில் வராங்க. வெளியில் நிற்கிற எங்கள் தமிழோட அம்மாவை பார்த்துட்டு இப்போ நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது இந்த வீட்டுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்தேன், என் பொண்ணை வேண்டான்னு சொல்லி உதறி தள்ளிட்டு வந்த நீங்கள் பஞ்சாயத்தில் வச்சு என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தீங்க, இப்போ கூட்டிகிட்டு வந்த நீங்கள் என் பொண்ணை கார் செட்டில் தங்க வச்சிருக்கீங்க, அவளோட புத்தகங்களை போட்டு எரிச்சிருக்கீங்க, இப்படி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். பஞ்சாயத்து தலைவர் இப்படி என் பொண்ணை பற்றின எல்லா விஷயங்களையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்காருன்னு சொல்லும்போது அவருக்கு இதுதான் வேலையான்ற மாதிரி ராஜாங்க கோவப்படுறாங்க. என்ன இருந்தாலும் என் பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்க கூடாதானா, என் பொண்ணு இந்த வீட்டில் எப்படி இருக்கா என்ன பண்ணுறான்றதை நான் தெரிஞ்சுக்க கூடாதா, உங்களுக்கும் பொண்ணு இருக்குல்ல, உங்கள் பொண்ணு உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தப்போ அதுக்காக முயற்சி பண்ணது என் பொண்ணு தானே, அந்த ஈவு இறக்கம் நன்றி உணர்ச்சி கூட இல்லாமல் நீங்கள் இப்படி என் பொண்ணை ரொம்ப அடிமைத்தனமாக நடத்துறது ரொம்ப பெரிய பாவம்னு சொல்லிட்டு இருக்க, என்ன என் வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து நின்று ஏன் அண்ணனை எதிர்த்து பேசுவியான்னு சொல்லி சாவித்திரி வந்து கையை உங்க உடனே கையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இங்கே பாருங்க, உங்கள் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் எதுவுமே இல்லைன்னு ஆயிருக்கலாம், ஆனால் உங்கள் வீட்டு வாரிசை என் பொண்ணு வயிற்றில் சுமந்துட்டு இருக்கான், அது முதல்ல ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழோட அம்மா ராஜாங்கத்தை பார்த்து சொல்கிறாங்க. கடவுளோட அருள் இருக்கிறதுனால தான் இங்கே நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தாண்டி என் பொண்ணு இந்த வீட்டில் வந்து இப்போ இறந்துக்கிட்டு இருக்கான், அவள் சந்தோஷமாக தான் இருப்பான், நீங்கள் வேணா பாருங்க அது நடக்க தான் போகுது, கடவுளுடைய அருள் இல்லாமல் உங்களையும் மீறி உங்கள் வாயிலேயே படித்தா படிக்கட்டும், நீங்கள் என்னென்னாலும் பண்ணிட்டு போங்கன்னு உங்கள் வாயிலேருந்து வந்திருக்காது, அதே போல் வீட்டுக்கு வெளியில் தங்க வச்சு நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்கன்னு உங்கள் வாயிலேயே கூப்பிட்ட மாதிரி நீங்கள் உங்கள் வாயாலேயே இந்த வீட்டு சின்ன மருமக இவதான்னு கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறதுக்கான நாள் கண்டிப்பாகவே வரும். ஏன்னா என் பொண்ணுக்கு சாமியோட அருள் என்றைக்குமே இருக்குது, அதனால் அவள் கண்டிப்பாக ஜெயிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே நீங்கள் என்ன நினச்சாலும் நடக்கவே நடக்காது, என் பொண்ணை தப்பாக காட்டுறதுக்காக நீ என்னெல்லாம் பண்ணுறது எனக்கு நல்லாவே தெரியும், இதுதான் கடைசியாக இருக்கணும், என் பொண்ணோட வாழ்க்கையில் ஏதாவது விளையாடுனேன் அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டபடி சாவித்திரி ஈஸ்வரி தாமரை 3 பேரையும் திட்டிட்டு நல்லா வெளுத்து வாங்கிட்டு தமிழோட அம்மா அங்கேருந்து கிளம்ப இதை பார்த்த மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. வந்தவ படபடன்னு பொறிஞ்சு தள்ளிட்டு அவள் பாட்டு போயிட்டே இருக்கானா, இதுக்கெல்லாம் காரணம் நீதாண்டி அப்படின்னு தன்னுடைய மகளை திட்டுறாங்க. நீ பண்ண ஒரு விஷயத்தால் இப்போ எங்கெல்லாம் வந்து நிற்கிது பார்த்தீங்களா, ஈஸ்வரியும் இந்த சாவித்திரியும் ஒன்று சேர்ந்து பண்ண ஒரு விஷயத்தால் இப்போது கண்டவெல்லாம் இந்த வீட்டு வாசலில் வந்து நின்று என் பையன் ராஜாங்கத்தை கேள்வி கேட்டுட்டு போகிற அளவுக்கு வச்சுட்டல அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பத்தா திட்டிட்டு போக இதுக்கப்புறம் எங்கள் தமிழ்ச்செல்வியோட விஷயத்தில் நீங்கள் ஏதாவது தலையிட்டீங்க அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறன்னு அப்பத்தா கண்டபடி திட்டிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் ராஜாங்கமும் தலை குனிச்சு நிற்க சேதுக்கும் எந்த ஒரு விதமான வார்த்தைகளும் வரல. ஏன்னா அவங்க அம்மா கேட்குற கேள்விகள் ஒன்று நியாயமானது தான். பெத்த பொண்ணுக்கு எந்த ஒரு கவலைனாலும் அவங்க அம்மா அப்பா துடிக்க தானே செய்வாங்கன்னு பக்கத்தில் நிற்கிற கருப்பண்ணன் எங்கள் சேதுகிட்ட சொல்ல இதை கேட்ட சேது அப்படியே அமைதியாக பொறுமையாக நின்று கேட்டுட்டு அவங்க அவளும் உள்ளே போயிடுறாங்க. இனிமேலாவது சேது கொஞ்சம் புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன்னு இங்கே கருப்பண்ணனுக்கு மனசில் கொஞ்சம் விதமான நம்பிக்கையும் வரத்தான் செய்யுது. வெளியில் போன எங்கள் தமிழோட அம்மாவும் என் பொண்ணு இப்போ உள்ள பத்திரமா இருக்கா, அது வரைக்கும் சந்தோஷம், அவளை வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவளுக்கு தொந்தரவே வந்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆளுங்க வேறு எதுவுமே அவளை செய்ய முடியாது, அது வரைக்கும் நிம்மதின்னு எங்கள் தமிழோட அம்மாவும் ஒரு விதமான நிம்மதியோட தான் அந்த வீட்டிலேருந்து கிளம்பி அவங்களெல்லாம் நல்லா திட்டோன்ற மாதிரி ஒரு விதமான பதட்டமும் இல்லாமல் அந்த வீட்டிலேருந்து கிளம்பி போகிறாங்க.